இதெல்லாம் தப்புடா. இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட போறேங்கிற பயத்துல கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ராஸ்கல். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? சொல்ற கேளுடா, நாமெல்லாம் ஒண்ணுடா. நாமளா? இனிமே நாமங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. டெஸ்ட் சாம்பியன்ஷிப், T20 வேர்ல்ட் கப், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்ட் கப் மூணுமே எடுத்து கொடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு நல்ல கேப்டன், இந்தியன் கிரிக்கெட் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. சாம்பியன்ஷிப் வந்து அவர் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. தோனி போனதுக்கு அப்புறம் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே வந்துச்சு. ஆனா அவர் எடுத்தார்ல? இல்ல, அவர் எடுக்கலையா? இமோஷனல் டேமேஜ். ஆனா அவர் எடுத்தார்ல. ஆடவே இல்ல தோனி போனதுக்கு அப்புறம் தெளிவா சொல்றான். உண்மையாவே அவன் லூசு பண்ணலாம் போல. ஏங்க இவனை யாரும் கண்டுக்காதீங்க, இவனுக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. என் பார்ட்டிங்கிற பேர்ல சாப பறக்க விடுறான். எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. चेन्नई चूतर किंग्स ஆர்சிபி வின் பண்ணிட்டு அதுவும் 50 விக்கெட் 50 ரன் வித்தியாசத்துல ஹியூஜ் விக்டரி. அது நாமதான் வாங்க. என்கிட்ட 2 கப் இருக்கு, ரெண்டுமே சேம் சைஸ் தான். ஆனா இது பெஸ்டா இது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா நான் இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்துட்டு சிங்கிள் லேயர்ல இருக்கு, இது வந்து ஒரு 3 லேயர்ஸ்ல இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல கவரேஜ் அதிகமா இருக்கும், இதுல கவரேஜ் கம்மியா இருக்கும். ஸோ பிளாட் பெஸ்டா இருக்கீங்கன்னா இந்த கப் யூஸ் பண்றது பெட்டர். இதை விட இந்த கப் வந்துட்டு 10 rupees ஜாஸ்தியா இருக்கும். பிளாட் பெஸ்டா இருக்கவங்க இந்த கப்பை ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபுல் கவரேஜ் வேணும், நல்ல ஹோல்டு இருக்கணும், என்னோட பிளவுஸ்ல பேட் கண்டிப்பா அட்டாச் பண்ற நீட் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்றது பெஸ்ட். உங்ககிட்ட கூட 2 கப் இருக்கு. நானும் இது என்னடா சம்பந்தம் இல்லாத வீடியோவா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆர்சிபி அடி வாங்காத இடமே இல்லை. போற போக்குல அடி வாங்குறாங்களடா. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. ஏன் சிரிக்கிறீங்க? ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த क्वेश्चन வந்து நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees தரேன். ரிஷப் சர்மாவா? ரிஷப் சர்மா. சுமத் சிங், சுப்மன் சிங், சுரேஷ் சர்மா, ரவிச்சந்திரன் யாதவ். யாரா அவங்களா? இந்தியன் டீம், சர்மா டீம். ரோஹித் சர்மா ஃபேனா இருப்பானோ? ஏன் நான் சேவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். रविचंद्र यादव. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ सर आपका कप. ஒத்த நொடியிலதா எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. This man deserves an IPL trophy. எதனாலடா ஆர்சிபி அடிக்கிறானோ? அட நம்பியா பார்த்தா அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வர. அண்ணந்தேவன் டீ பொடி. நீங்க எல்லா ஐபிஎல்லையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டே இருக்கீங்க. நாங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமிக்கு விட்டுருவோம். ஆனா நாங்க அப்படி இல்ல, நாங்க கப்பே சாமிக்கு விட்டுருவோம். இந்த வருஷம் வெட்டிங்கன்னா நீங்க தான் குருசாமி. அங்க என்ன பச்சிருக்க? அங்க யாரா இருக்க? அந்த மனசா சார் கடவுள். இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மதியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால இந்த வாட்டி மட்டும் நீங்க கப்படிக்கலன்னா இந்த டீம் விட்டு போறது தவிர வேற வழி இல்லையா? ஐபிஎல் வின்ஸ் வந்தாலே கண்டிப்பா கமெண்ட்ல கவருவீங்கன்னு தெரியுது. 2 பேரும் அடிக்க போறீங்க. என்ன அடிப்பீங்க? அவன் அடிக்க என்ன அடிக்க உங்களுக்குள்ள அடிச்சுப்பீங்க. செய்யுங்கடா. வேகமாடி. சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. ஒரு செகண்ட்ல குரலும் இனிமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. பட் பாவையா என்ன என் சிரிக்கிற? இல்ல நானே கேக்குறேன். அப்பா நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் குச்சில குத்துவா? எப்படி? நல்ல வேலை புல் வீடியோ பார்த்தேன், இல்லன்னா ஷேர் பண்ணி இருப்பேன் ப்ரோ. நல்ல வேலைப்பா,
யாரும் பார்க்கல. எனக்கு மட்டும் அப்படி கேட்டுச்சா? அவன் அப்படிதான்டா ரெடி பண்ணிருக்கான். அதான் வர்க்கீஸ். இன்னொரு அடி அம்மா. அப்பா நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் குச்சில குத்துவா? எனக்கு ஒரு பாஸ்தா போதும். எனக்கு ஒரு பாஸ்தா போதும். மயிறு வேணும். பாஸ்தாலாம் இல்ல, இது இட்லி கடை. இட்லி, பொங்கல், பூரி, தோசை இருக்கு. என்ன வேணும்? எனக்கு செஞ்சு தர மாட்டீங்களா? வெளியே போடி. மொத்தம் வெளியே போடி. என்னடா நம்பிக்குது? எனக்கு ஒரு பாஸ்தா போதும். எனக்கு ஒரு பாஸ்தா போதும். எனக்கு ஒரு பாஸ்தா போதும். மயிறு வேணும். புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால நம்ம கண்ணால பார்த்துனே இருக்க வேண்டியதுதான் மச்சான். அதான் விஷம் விஷம் தான் வாங்கிடுவான். குஷ்டு கம்முன்னு பத்துடலாம். எனக்கு வேற வழி தெரியலடா. கோல்டு ஃபிஷ் பிளஸ் கொராமி. குட் காம்பினேஷன். மச்சான் எலி மருந்தா பூச்சி மருந்தா? முடியலடா. டேய் கோபால், பையா சைலண்டா. ஐயோ. என்ன எழவியாது. சூப்பர்மேன், ஹல்க்கு, ஸ்பைடர்மேன், இதுல எந்த பவர் வேணும்? உலகத்தை காப்பாத்தி போற இன்விசிபிள் பவரை கூடிய காஜி. சீக்கிரம் சீக்கிரம் எடு, அண்டி வர நேரம் ஆகுது. காம பிசாசுகளா. கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா மாமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாய். அண்ணா எப்படி பண்றீங்க? ஏப்பா பகவதி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை innovativeInvitation.com. நான் செவனான இருக்கேன். வந்துட்டான் ப்ரொமோஷன் பண்ண. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்விடேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட மணமகன் ஃபோட்டோ, மணமகள் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸோட ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் ப்ரீ வெட்டிங் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் அதில் ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து உங்களோட ஃபங்க்ஷன் எந்த இடத்துல நடக்குதோ அந்த லொக்கேஷனும் அதில் காட்டிடும். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று உங்களோட நார்மல் இன்விடேஷனை உங்கள் QR கோடை ஃபிக்ஸ் பண்ணி டிஜிட்டலாக மாற்றுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாகவே அவங்க வந்து அவங்களோட டிசைன்ஸை போட்டு உங்களுக்காக ஒரு இன்விடேஷன் மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் இதை ஈஸியாக ஷேரும் பண்ணிக்க முடியும் உங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில். அவங்க அதை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஐ கேச்சிங்காக இருக்கும். இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், தமிழ் ஆள் தான் இவர். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷனுக்கு டிஜிட்டலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இன்விடேஷனை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் DM பண்ணியும் கட்டுக்கலாம். இந்த டிஜிட்டல் இன்விடேஷன் எதுக்குன்னா பேப்பரில் மேக் பண்ணி இந்த பேப்பர் ஆயில் வந்து காற்று மாசுபடுது என்னமோ ஆகுதில்லை. ஸோ அது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இந்த டிஜிட்டல் இன்விடேஷன். அதே சமயத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணுற நீ. அப்புறம் முக்கியமான ஒரு இது, ஹரிவியூபின்ற என்னோட கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500லேருந்து 3000 வரைக்கும் ஒரு கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் இவங்க ஒரு கிஃப்ட் மாதிரியே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லா கிளைண்ட்டுக்குமே. அப்புறம் வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக ஒரு நியூவாக ஒரு கிளைண்ட்டை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ரீசார்ஜ் கிடைக்கும். மறந்துட்டேன். இந்த ப்ரொமோஷனோட ஒப்பீனியனுக்காக தான் நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு என்ன கல்யாணம் எடுத்து விட்டாங்க. நீ எல்லாம் என்ன பேண்ட் போட்டு சட்டி போடுற? சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட் போட்டு சட்டி போட வேண்டியதுடா. நீ பண்ற காமெடிகளா मैं कर रही हूँ फिर नहीं कर पाएगी तो मुझे तुझ पे पूरा भरोसा है. अरे मैं कर लूंगी, तुम टेंशन ना लो. पक्का कर लेगी? हाँ कर लूंगी. कर ले, मेरा क्या. 1 2 3 I'm sorry. पागल हो रहा है. சுடர்மணியில சுடர் மட்டும்தாவே இருக்கு, மணிய காணோவே. இது தேவையா? மணியே முதல்ல படிச்சு டிகிரி வாங்க தூக்கி ஓரம் போட்டு கெத்து காட்டலாம் வழியப்படுறான். இல்லைன்னா வெளியே போன ஒரு நாய் கூட மதிக்காது. இந்த மாதிரி வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் பொண்ணுங்களா நம்மள ரசிப்பாங்கடா. ஆனா கெத்து காமிச்சிட்டு சுத்தினா நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுக்கோடா. டுடே ஜெனரேஷன்
இந்த காலத்து பசங்கள்ட்ட பேசுறதே ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க. சுத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. கேக்குறல ஓகேயா? ரொம்ப இருட்டா இருக்குது. மண்ணனை வாங்கி ஊத்துடா மங்கி. எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்லுங்கம்மா. சார் என் புருஷன் அம்மா கூட இருக்கா சார். இல்ல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? நானும் எத்தனையோ கேஸ் பாக்குறேன். ஒரு பையன் அவங்க அம்மா கூட இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அட இருமா, வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தை பிரிச்சிருவீங்களா? சார் என் புருஷன் ஏன் அம்மா கூட இருக்கா சார். பூராடா இருக்கா போயிட்டு இருக்கு. ஹலோ బావ ఎందుంటారా? ఉండారు. இது ஓல்டு தான், ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இருந்தாலும் சரி சிரிப்பு வருதா பார்ப்பேன்னு பார்த்தா நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. He calculated his failure. என்ன எம்புல சிரிக்கிற? பவர் ஆஃப் மேக்ஸ். அந்த ஒரு டிராப் சவுண்ட் கொடுத்தான பாரு. ஏன்டா சிரிக்கிற? முதுகுலம்லாம் தெரியுதுடா. கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இருக்குடா. அதான் போட்டிருக்காங்களா? கொஞ்ச நேரம் பார்த்தாதான் புரியுது. ஆனா அது ஏதோ பாட்டு தான். யாருடா எடுத்துட்டுறான்? ஏனிய கணத்தை நோக்கி போடாதீங்க, லேடி ஸ்டைல் நோக்கி போடுங்க. சமுத்திரகணி. ஏய் சூப்பரா இருக்கறப்பா. குமதிரா சொல்லி நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி வந்துருச்சு. டேய் டேய் டேய். பாத்துற மாட்டியாடா? இறங்கடா. வண்டியில முட்டிவிட்ட வந்து தெரியாம பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கிறேனே. ஏன் முட்டி? எனக்கு உன்னை அடிச்சு பொளக்க விட மாட்டேன்டா. 4 பேர் இருக்கீங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நியாயமானே இதெல்லாம்? டேய் நீங்க ரெண்டா அங்கிட்டு போடா. வண்டி இடிச்சா அப்படிதான்டா இருப்பா. என்னடா பண்ணுவ? இடிச்சு வேக்கடாம சரியில்லடா. ஏய் இப்பயே ஒண்ணு கெட்டு போல. நாங்க 3 பேர் இருக்கோம், நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. அப்படியா? அப்ப நீ கிளம்பு, நீ வண்டி எடுத்து கிளம்பு. இப்பதானே 2க்கு 2 கட்டா இருக்கு, அடிக்கிறேன். புதுசு புதுசா கட்டு வைக்கல. இப்ப பாரு எங்க எங்க விட்டு அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில இருக்கிற ஓட வெட்டுதா. அண்ணே நான் திங்கிற பண்ணாதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்லண்ணே. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பிடுக்கிறான் அவன். அதான் வாழைப்பழத்தை இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஏய் கிட்ட வராத. வீட்ல வேற அப்பா அம்மா யாரும் இல்ல. இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. வீட்ல வேற அப்பா அம்மா யாரும் இல்ல. முதல்ல பனியனுக்கு வச்சிருக்க கொட்டாங்குச்சி. ஐயோ என்னடா அது கொட்டாங்குச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். நெஞ்சில வேற 2 கொட்டாங்குச்சி வேற வச்சுனுங்க. நானும் எருமாடு தண்ணிக்குள்ள படுத்து கிடக்குறேன் ஜாலியா. அடிக்கிற வெயிலுக்கு எருமாடு ஒரு பக்கம் தடிக்கல அடக்கு, நான் ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள அடக்குறேன். எருமாடு மேய்க்கிறதுனாலே நம்ம தான். எல்லாரும் கேட்டுக்கிறேன். காலம் 8ல என் பாத்தீங்கிற பேர்ல சாவ மறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இப்பதான் நீ உன்னை எண்ணத்தோட சேர்ந்திருக்கு. மாட்டுக்கு அவனை பிடிக்கலையா? அவளுக்கு இதனோட கூட பிடிக்கல வச்சு. ஸ்டெப்போன் கெட்ட கேள். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஃபர்ஸ்ட் வாங்கணும்.
அப்புறம் தோண்டோணும். அதுக்கப்புறம் கட்டானும் பெரிய கோட்டி சொன்னா பேசிக்கிறீங்க. பத்து விரல் கோலம் போல பூமி மேல முளைச்ச சுத்திரமே பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு வருதா? Legends will focus on volleyball. இந்த ரெண்டு வயலோல இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், பேரு தெரியாதுடா எனக்கு. அது தெரியாம ஏன்டா நீங்க சலூன் கடைக்கு வர? கேம்ஸ் அண்ட் எமோஷன். ஆமாண்டா, ஆனா நான் பார்க்க மாட்டேன். பார்க்காம தான் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தியா? கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. பார்த்துக்கிட்டு இருந்தேன்தான், பட்டு இப்போ கொஞ்ச நாளா பாக்குறது இல்லை. பெரிய அண்ணா சாரு அது கூட டிப்ரெஷன் தான்டா. நோ சூடு நோ சொர்ணை.